மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு தான். அதாவது உராய்வுனா என்ன, அதனுடைய அறிவியல் பூர்வமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு டேபிளில் வந்து ஒரு பொருளை வச்சுருக்கிறாங்க. அந்த பொருள் மீது நம்ம ஒரு லேசான ஒரு விசையை செலுத்தி இதை தள்ள முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இந்த பொருள் நகருமா? நகராது. ஏன்? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து உராய்வு. பாருங்கள், இப்படி ஒரு பொருள் மீது நம்ம ஒரு வெளிப்புறத்துலேருந்து ஒரு விசையை செலுத்தும் போது எந்த திசையில் செலுத்துகிறோமோ அந்த திசைக்கு எதிர் திசையில் உராய்வானது செயல்படுது. அப்போ நம்ம இப்படி இடமிருந்து வலமாக தள்ளும் பொழுது உராய்வு விசையானது வலமிருந்து இடமாக செயல்பட்டு அந்த பொருளை நகர விடாமல் தடுக்குது. இங்கே பாருங்கள், இடமிருந்து வலமாக தள்ளுறாங்க, ஆனால் உராய்வு விசை எப்படி வருது? இடமிருந்து வலமாக வருது இல்லையா? இது வந்து வலமிருந்து இடமாக தள்ளுறாங்க, உராய்வு செயல்படுவது வந்து இடமிருந்து வலமாக செயல்படுது. அப்போ நம்ம தள்ளக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் என்ன செயல்படும்? உராய்வு விசை செயல்படும். உராய்வு விசை எப்படி செயல்படுது பாருங்கள். இந்த மேசைக்கும் இந்த பொருளுடைய அடிப்பரப்பும் ரெண்டு உராயுது இல்லையா? அந்த உராய்தலின் காரணமாக வரக்கூடியது தான் என்னது? உராய்வு விசை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ உராய்வு விசை உருவாகணும்னாக்க எத்தனை பரப்புகள் தேவை? 2 பரப்புகள். ஒன்று இது மேல் இருக்கக்கூடிய மேசையினுடைய மேற்பரப்பு, இன்னொன்று வந்து இந்த பொருளுடைய அடிப்பரப்பு. ஆக இந்த மேற்பரப்பும் இன்னொரு பொருளுடைய அடிப்பரப்பும் வந்து ஒன்றோடு ஒன்று உரசுதலின் காரணமாக என்ன ஏற்படுது? உராய்வு ஏற்படுது. சரி, இந்த உராய்வு விசை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த பரப்புக்கு இணையாக அப்பொருளின் மீது செயல்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது உராய்வு விசை எப்படி செயல்படும்? பரப்புக்கு இணையாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறாங்க. அந்த உராய்வு வந்து 2 வகைப்படும். உராய்வு வந்து எத்தனை உராய்வை பிரிக்கிறாங்க? 2 வகையான உராய்வாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஓய்வு நிலை உராய்வு, இன்னொன்று வந்து இயக்க நிலை உராய்வு. அதாவது ஒரு பொருள் நகராமல் ஒரே இடத்துல இருக்கும்போது அதனால் உண்டாகக்கூடிய உராய்வுக்கு பேர் என்ன? ஓய்வு நிலை உராய்வு. அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர். அதே பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய உராய்வு பேர் இயக்க நிலை உராய்வுன்னு பேர், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர்.